வணக்கம் நண்பர்களே. ஒருவரை நாம் எவ்வளோ நேசிக்கிறோம் என்பதற்கு அவர்கள் நம்முடன் இருக்கும் நாட்கள் மட்டுமல்ல, அவர்களை நம்மை விட்டு பிரிந்த பிறகும் நாம் அவர்களை எப்படி நினைக்கிறோம் என்பதுதான் உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை நடிகர் பார்த்திபன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் இறுதி நிகழ்வில் அனைவரும் கனத்த மனதுடன் இருந்த அந்த தருணம். தகனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பாக்யராஜ் சார் அணிந்திருந்த கண்ணாடியை பார்த்து பூர்ணிமா அவர்கள் மிகவும் தயக்கத்துடனும் கவலையுடனும் ஒரு கேள்வி கேட்டாராம். கண்ணாடியை கழற்றி வைக்கலாமா? ஏன் என்று கேட்டபொழுது, தீயில் அந்த கண்ணாடி வெடித்து சார் முகத்தில் குத்திடுமோ என்று தனது மனதில் இருந்த அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஒரு கேள்வி அங்கு இருந்தவர்களின் இதயத்தை உருக வைத்து விட்டது. உயிர் பிரிந்து விட்டது என்பது மனம் ஏற்றுக்கொண்டாலும் அன்பு மட்டும் இன்னும் அவர் உயிருடன் இருப்பது போலவே நினைத்து கொண்டிருந்தது. அந்த தருணத்தை நினைவு கூர்ந்து பார்த்த பார்த்திபன் அந்த அழுகையை அடக்கி கொண்டு, வேண்டாம் மேடம், அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னதாக தெரிவித்துள்ளார். அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் பலரது மனதையும் ஆழமாக தொட்டுவிட்டது. இறந்தவர்களுக்கு வலி தெரியாது, ஆனால் அவர்கள் மேல் நாம் கொண்ட அன்புதான் அவர்களுக்கு வலிக்குமோ என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! அன்பு என்பது உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை விட்டு பிரிந்தவர்களுக்கும் அதே அளவில் துடிக்கும் ஒரு உணர்வு. ஒரு மனைவியாக பல ஆண்டுகள் வாழ்க்கையை பகிர்ந்த துணைவியாக பூர்ணிமா அவர்கள் காட்டிய அந்த அக்கறை, அந்த பாசம், அந்த நேசம் அந்த ஒரு கேள்வியிலேயே வெளிப்படுத்திவிட்டது. பாக்யராஜ் மீது பூர்ணிமா வைத்திருந்த அன்பும் அந்த அன்பை நினைத்து கண்கலங்கிய பார்த்திபனின் வார்த்தைகளும் இன்று பலரது இதயங்களில் நெகிழ வைத்திருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்பின் உண்மையான அர்த்தங்கள் இந்த சம்பவம் உணர்த்துகிறதா? உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.